மனுஷன் பார்க்கதான் மொரடு, மனசு தங்கம்யா. மிஷ்கினுக்கு குவியிற பாராட்டு. விஜய் டிவில 10 வருஷங்களுக்கு மேலா ஒளிபரப்பாயிட்டு வரக்கூடிய நிகழ்ச்சி தான் சூப்பர் சிங்கர். இந்த நிகழ்ச்சி நெறைய பேர பாடகர்களாக்கி இருக்கு. எல்லாருக்கும் பிடிச்ச இந்த நிகழ்ச்சியோட 11வது சீசன் ஆகஸ்ட் மாசம் ஆரம்பிக்கப்பட்டுச்சு. இதுல டெல்டா தமிழ், கொங்கு தமிழ், எங்கும் தமிழ், சென்னை தமிழ் அப்படின்னு 4 முறையில பங்கேற்பாளர்கள் பிரிக்கப்பட்டு நிகழ்ச்சி நடத்தப்பட்டு வருது. இந்த சீசன்ல உன்னிகிருஷ்ணன், அனுராதா ஸ்ரீராம், தமன், இயக்குனர் மிஷ்கின் நடுவரா இருக்காங்க. இயக்குனர் மிஷ்கின் இந்த சீசன்ல பல திரைப்படங்கள்லயும், மேடை நிகழ்ச்சிகள்லயும் பாடல்கள பாடி இருக்கக்கூடிய மிஷ்கின், டெவில் படத்துக்கு இசையும் அமைச்சிருக்காரு. மேடை நிகழ்ச்சிகள்ல எல்லாரும் ரசிக்கும்படி பேசக்கூடிய மிஷ்கின், ஃபர்ஸ்ட் டைம் ரியாலிட்டி ஷோவுல பங்கெடுத்துட்டு இருக்காரு. இதுல போட்டியாளர் தீக்ஷனாவோட காலேஜ் படிப்புக்கான செலவை ஏத்துக்கிறதா சொல்லி எல்லாரையும் வியப்புல ஆழ்த்தியிருக்காரு. இதுல மறைந்த பாடலாசிரியரை நினைவு கூறக்கூடிய வகையில அவங்க எழுதின பாடல்கள போட்டியாளர்கள் பாடுனாங்க. இதுல பானா காத்தாடி படத்துல முத்துக்குமார் எழுதின என் நெஞ்சில் பாட்ட தீக்ஷனா பாடினாங்க. இலங்கை தமிழரான தீக்ஷனாவோட பெற்றோர் இலங்கையிலிருந்து அகதிகளா தமிழ்நாட்டுக்கு வந்து நாமக்கல் அகதிகள் முகாமில கடந்த 30 வருஷங்களா வாழ்ந்துட்டு வராங்க. தீக்ஷனாவோட அப்பா சென்ட்ரிங் வேலை பார்த்து மகள பிசியோதெரபி படிக்க வச்சிருக்காரு. தீக்ஷனா பாடி முடிச்சதும் இயக்குனர் மிஷ்கின் தீக்ஷனா கிட்ட என்ன படிக்கிற, உன்னோட வருஷ கல்லூரி கட்டணம் எவ்வளவு அப்படின்னு கேட்டு, இனிமே அந்த கல்லூரி கட்டணத்த நானே கட்டுறேன் அப்படின்னும், தீக்ஷனாவோட மேற்படிப்புக்கான செலவுகளையும் நானே கட்டுவேன் அப்படின்னு சொல்லி, தீக்ஷனாவையும் அவரோட பெற்றோர்களையும் மகிழ்ச்சியில ஆழ்த்தினாரு. அதோட மட்டும் இல்லாம, தன்னோட கடிகாரத்த குடுத்து அத தீக்ஷனாவோட அப்பா கையில கட்டிவிட சொன்னாரு. இப்போ இணையத்துல இந்த வீடியோ செம்ம ட்ரெண்ட் ஆயிட்டு வரக்கூடிய நிலையில, இத பார்த்த இணையவாசிகள் மனுஷன் பார்க்க தான் முரட்டுத்தனமா இருக்காரு. ஆனா மனசு தங்கம் அப்படின்னு மிஷ்கினோட இந்த செயலால ரசிகர்கள் நெகிழ்ந்துட்டு வராங்க.